ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா குருப்பியோ நம நரசிம்ம குருநாத காஞ்சி பீட்டம் சுரபஜிதம் திவ்யகணபேசம் காஞ்சிம் ஜெகதரம் ஸ்தித அபாரகண சிந்தும் ஞானம் சாந்திரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாபதானம் கலிகதேவம் காஞ்சி மந்திர யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபலி பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு மாயவன் தூக்கிய கை மாயமான காயங்கள். மாயவன் தூக்கிய கை மாயமான காயங்கள். மாயவன் அப்படிங்கிறது நம்ம கிருஷ்ணர்லாம் சொல்லுவோம். மாயவன் அது மாயம் பண்ணுறவர். அவர் கையை தூக்கினார், உடம்புல இருக்கக்கூடிய எந்த இடத்துல அந்த காயங்கள் இருக்குதோ அதெல்லாம் மாயமாக போயிடுது அப்படின்னா இது பார்த்தவர் அந்த வைஷ்ணவ வெங்கட்ராமன் சொல்லியிருக்கார். அவர் வைஷ்ணவ வெங்கட்ராமன் பேர் பெரிவா வச்சா அப்படின்னா அவர் ஒரு வைஷ்ணவர், ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் மூதாதையர்லேருந்து வந்து மகாபரிவாளுடைய பக்தர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். எபிசோடு 331 அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இதை பார்த்துருக்கோம். அதாவது பெரியவா எப்படி வந்து மழையை வந்து இவா மேலே விழாமல் அந்த துணியெல்லாம் தூக்கின்னு போயிருக்காரு. கதர் துணியெல்லாம் இவர் தூக்கின்னு போயிருக்காரு. ஒரு கதர் கடை தெரிஞ்சவாக்கிட்ட ஒரு 500 ரூபா, அந்த காலத்தில் 500 ரூபா ரொம்ப இது அட்வான்ஸ் கொடுத்துட்டு நிறைய வாங்கிட்டு பீகாரில் வெள்ளம் அப்போ 1984 அக்டோபரில் நடந்த நிகழ்ச்சி. நான் இன்டர்நெட்லேயும் செக் பண்ணேன், அப்போ தான் நடந்திருக்காது இந்த வெள்ளம் 1984 அக்டோபரில். அந்த மூட்டை மாதிரி தூக்கின்னு போயிருக்காரு. அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அது எதுக்கு அப்படின்னா அது வந்து அங்கேருந்து மடத்து மூலமாக பீகாருக்கு அனுப்பணும், அங்கே இருக்கவாளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கதர் துணியை புதுசாகவே கொடுத்துடலாம், எது பழைய துணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இவர் போய் ஏதோ அந்த காதி பவன், அந்த கிராம உத்தியோக பவன் இருக்கா, அங்கே போய் வாங்கி இவர் பண்ணிருக்காரு அப்படின்னு அது விஷயமா வேற ஒரு மாயத்தை நம்ம பார்த்தோம். மாப்பிரியா எப்படி அது வந்து அந்த துணியெல்லாம் நினையாமல் காப்பாற்றினார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அதை நனைஞ்சிருச்சுன்னா அப்புறம் திருப்பி காய வைக்கணுமே. பெரியவானால இவ போகிற வழியில் மழையை விழாமல் வேற இடத்தெல்லாம் விழ வச்சிருக்காருன்னு பெரிய இது அது பெரியவா கிட்ட சொன்னோடனே பெரியவா சிரிச்சுட்டாராம். அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார், அவர் அதான் பண்ணியிருக்காரு. இப்போ வேற மாதிரி ஒரு மாயம் பண்ணியிருக்காரு. அதே அனுபவத்தில் சொல்ல வேண்டாம்ங்கிறதுக்காக இப்போ இதை வேற ஒரு அனுபவமாக சொல்கிறேன். அதாவது இவர் வந்து வைஷ்ணவ வெங்கட்ராமன், அவருடைய தம்பி கிருஷ்ணமூர்த்தி, அவருக்கு கூட அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கார், ராமதாஸ் அப்படின்ற மன்னார்குடி ராமதாஸ். 3 பேரும் தான் அந்த போயிருக்கா, நடந்தே போயிருக்கா மெட்ராஸ்லேருந்து தேனம்பாக்கம் வரைக்கும். அந்த தேனம்பாக்கத்தை சேர்ந்து போயிட்டே இருக்கும்போது அந்த கேட்டு காஞ்சிபுரம் ரயில்வே கேட்டு வரும்போது ரொம்ப ஜென்ரலாக டயர்டாக இருக்கும். அதனால அந்த ராமதாஸ் பார்த்தார், இவ கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த வைஷ்ணவ வெங்கட்ராமனோட தம்பி கிருஷ்ணமூர்த்திக்கு ஏற்கனவே அங்கங்கே நிறைய இடங்களில் கல்லுலாம் குத்தி, முள்ளு குத்தி, கல் குத்தி ஏற்கனவே ரத்தங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது. 2 கால்லையும் ஏகப்பட்ட அவருக்கு அடி வாங்கியிருக்கார் காலில் ஏதாவது ஒரு இடத்துல. அதனால் நடுவில் கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்திருக்காரு. இவர் தலைமையிலேயே துணி வச்சுருந்துருக்காரு. ஒரு வைஷ்ணவ வெங்கட்ராமன் இதெல்லாம் நடந்திருக்கு. கீழே கூட வைக்கலாது. இப்போ வந்து மன்னார்குடி ராமதாஸ் என்ன பண்ணார், அந்த கேட்டு வந்தவொடனே ஒரு ரிக்ஷாவை ஏற்பாடு பண்ணி நீங்கள் 2 பேரும் ரிக்ஷாவில் போயிடுங்க, நான் தான் வேண்டின்ட்டு அவர் சொல்லலையே. அவர் என்னதான் அவர் இந்த இன்டர்வியூலாம் அவர் சொல்லலை கடைசி வரைக்கும். வெங்கட்ராமன், நான் கடைசி வரைக்கும் நான் இந்த மாதிரி வரேன்னு தான் வேண்டியிருக்கேன், அதனால் நான் வந்து நடந்தே வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் ரிக்ஷாவில் போங்கன்னாலும் சரின்ட்டு அவர் வெங்கட்ராமனும் அவருடைய தம்பி கிருஷ்ணமூர்த்தியும் அந்த இதை தூக்கிண்டு அதை வச்சுட்டு அது மேலே அப்புறம் போனார், மடி மேலே வச்சுட்டு அதை போயிருக்கார். போய் சேர்ந்தா ராமா லாட்ஜ்ன்றா, அங்கே போய் சேர்ந்தாலாம். சேர்ந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு அதுக்குன்னு கிளம்பி அதை தூக்கிட்டு திருப்பி வந்து வேகவதி அந்த நதியில் கொஞ்சம் தண்ணி ஓடிந்து தான் அதெல்லாம் பார்க்கணும். நம்ம இப்போல்லாம் ஒன்றும் வராது. அந்த நதியில் போய் 3 பேரும் குளிச்சிருக்கா. அதில் இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் வந்து அந்த அவருடைய தம்பி குளிக்கும்போது ஏகப்பட்ட எரிச்சல் காலில் 2 கால்லையும் எரிஞ்சிருக்கு. ஏன்னா அப்படியே கட்டையாக இருக்க ரத்தம்லாம் வந்து அந்த மேலே அந்த தோல்லாம் வேர்ல்டு போயிருக்கான் சொல்கிறார். இதே வார்த்தை அதான், அதே வார்த்தை எனக்கே வந்துடுது. வேர்ல்டு போயிருக்கு அந்த இதெல்லாம் மேலே இருக்க தோல்லாம் அப்படியே எரியுமே, குபகுபன்னு எரியுறது, ஓன்னு கத்துறான். அப்போ வந்து சொன்னாரான் வைஷ்ணவ வெங்கட்ராமன், இது மாதிரி இங்கே கத்து, அங்கே பெரியவா கிட்ட வந்தவொடனே கத்திராதரா அப்படின்னு சொல்லி அங்கேயே மிரட்டி இருக்காரு.
அப்போ எல்லாரும் 3 பேரும் இது பண்ணா எல்லாம் அனுஷ்டானம்லாம் பண்ணா கிளம்பி போய் பெரியவாள தேனம்பாக்கத்துக்கிட்ட போயிட்டா இருப்போம். போன போது இவர் கொண்டு போய் அதெல்லாம் வச்சார். அந்த இதெல்லாம் வச்சுட்டு அந்த மூட்டையை இறக்கிட்டு கீழே பெரியவா வந்து கணத்துக்கு பக்கத்தில் அங்கே நின்றுட்டுருக்காராம். இவர் மூட்டையை இறக்கிட்டு இவர் எதிர்க்க நின்றுட்டுருக்கார். கொஞ்சம் சைடில் வந்து அந்த மன்னார்குடி ராமதாஸ் அப்படி சைடில் கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் ரொம்ப தள்ளி ஒரு சந்தியாவந்தனம்லாம் பண்ணும்போது ஒரு குத்துக்கால் போட்டுட்டு உட்காருவோம், அந்த மாதிரி உட்காந்துட்டுருக்கார். சப்பளங்கள் போடாமல் அப்படி உட்காருறது, அந்த மாதிரி உட்காந்துட்டுருக்காரு. நடுங்கின்னு இருக்கு, ஏன்னா கால் வெளிக்கிறது, காலில் வந்து எரியறது, குபுன்னு எரிஞ்சுட்டு உட்காந்துட்டுருக்கார். இவன் எதுவும் சொல்லலை. அவர்கிட்ட பெரியவா கிட்ட போய் இந்த மாதிரி தம்பி வந்தான், அவனுக்கு இருந்த நடந்து பழக்கம் இல்லையானோ தெரியல, அவனுக்கு காலெல்லாம் ஒரே வெந்து போன மாதிரி அப்படியே ஆயிடுத்து. அவனுக்கு காலெல்லாம் ஒரே இதுவாக இருக்குது, வழுந்து போயிருக்கு, ரத்தம் வந்துருக்கு, அவ்வளோ கஷ்டப்படுறான். இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லலை. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்கார், வாளுக்குள்ளே ஏதோ சம்பாஷணை போயிட்டே இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து ராமதாஸ் நின்றுட்டுருக்கார். திடீர்னு இவர் கத்துறாராம். அங்கேருந்து வந்து பெரியவா வந்து இப்படி கையை 2 கையும் தூக்கியிருக்காரு. யாரை பார்த்து அப்படின்னா இந்த கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து கை தூக்கியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அவரை பார்த்துட்டே கை தூக்கின போதே கத்தினாராம். அங்கேருந்து கத்திட்டு ஒரே இதுவாக எல்லாமே சரியாக போச்சே, சரியாக போயிடுத்த, எனக்கு எல்லாம் சரியாக போயிடுத்து அப்படின்னு கத்தினாராம். இவர் அப்போ கூட அவர் வைஷ்ணவ கட்டுற வாயா மூடு கத்தாதன்னு இருக்கார். எல்லாம் சரியாக போச்சுன்னு கற்றுருக்காராம். என்ன ஆச்சுன்னு அப்புறம் தானே தெரியும். அதுக்கப்புறம் அவள் பேச்சு முடிஞ்சுது. அவள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு பெரியவா அப்போ கூட தான் பண்ணேன்னு எதுவும் சொல்லலை. வைஷ்ணவ கட்டுறாமனும் ஏன் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் கத்தினன்றதை பின்னாடி தான் கேட்க போகிறாரு. வெளியில் வந்த பிறகு கொஞ்சம் தள்ளி வந்த பிறகு தான் கேட்டார், ஏன்டா இப்படி மானத்தை வாங்கி நான் கத்தாதரான்னு திருப்பி ஏன்டா கத்துனேன் அப்படின்னா 2 கையும் இங்கே உட்காரு அப்படின்ட்டு அவன் அண்ணனை காமிச்சாரான். கால் பாரு எப்படி அப்படியே பழையபடி ஆகிடுத்து பற்றியா, அப்படியே கால் வந்து க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் எங்கே போச்சு, மாயமாக போச்சுன்னா அந்த மாயத்தை செஞ்ச மாயவன் யாருன்னா நம்ம பரமேஸ்வரன் மகாபரிவா. ஜெய் ஜெய் சங்கர ஹரிசங்கர மகாபரிவா பாதமே சரணம், மகாபரிவா பாதமே சரணம்.